Hallelujah. Praise the Lord. God is good. You're most welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு 22 மார்ச் 2026 சண்டே, கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆராதிங்க, துதியுங்க, நன்றியோடு காணிக்கை செலுத்துங்க, அவரை பற்றி சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி நாளாக, ஆசீர்வாத நாளாக இருக்கும். அல்லேலூயா. சரி, நாம் அந்த விசாரணை, இயேசுவினுடைய விசாரணையில அந்த பகுதியை இன்றைக்கு நான் மார்க்கில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்குள்ள ஒரு சம்பவம் பைலட் ஏசுசாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. பைலட் இஸ் ஆஸ்கிங் a question. என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போமா? ஏன்னா ஏசுசாமி சொன்னாரு, விடுதலை செய்ய முடியாதனால கடவுளுடைய சித்தம் இல்லாமன்னு. இப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பார்ப்போமா? மார்க் 15:2. மார்க் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். இன்னைக்கு நாம் 15ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? The pilot asked him, "Are you the king of the Jews?" He answered and said to him, "It is yes, you says." பிலாத்து அவரை நோக்கி, யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். கேட்கிறார், ஏன்னா நீ யூதருடைய ராஜாவா? யூதருடைய ராஜான்னா யூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட மேசையா நீதானா? Are you Christ? Another word is king. Are you a Messiah for the Jew? யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசையா நீதானா? மேசையா என்றால் விடுதலை கொடுத்து ஆளுகை செய்கிறவர். இன்னொரு வார்த்தை ராஜா. ஆமா தானே? பல அர்த்தங்கள் உண்டு. இப்ப அவர் கேட்கிற, நீ யூதர்களுடைய ராஜாவான்னு. ஆமா, நீ சொல்றது. ஆண்டவர் மரியாதைக்கவில்லை, அவர் பயப்படவும் இல்லை. மறுதளிச்சா அவனுக்கு விடுதலை கிடைச்சிடணும்னு நினைப்பாங்கல்ல. ஆனா ஏசுசாமி விடுதலை கிடைக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த தண்டனைக்குள் நான் போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பலமுறை இதை பற்றி சொல்லி இருக்கிறாரு, பலமுறை இதை சொல்லி வியாக்குலப்பட்டிருக்கிறாரு. இது கடந்து போக வேண்டுமே என்று பலவிதமான பலத்தோடு ஜபத்தோடு வந்திருந்தார், இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப you have to go. ஆகவே இதிலிருந்து விடுதலை ஆகணும், தப்பிக்கணும்னு ஏசாமி ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டார். அதனால அவன் கேட்கும் போது அவர் தைரியமாய் சொல்லுகிறார், எஸ். நீ கர்த்தருடைய பிள்ளையான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவியா? எஸ்ன்னு சொல்லுவியா? இல்ல யோசிப்பியா? நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேள்வி கேட்கிறார்கள், என்ன சொல்லுவீங்க? பரிசுத்த ஆவியினால நீங்க அபிஷேகம் பட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க நிச்சயம் உங்களுக்கு பரலோகத்துல இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இயேசு கேட்கிறாங்க, are you the king of Jews? எஸ். ஆமா, நீ சொல்றபடிதான். அந்த ஒரு தெளிவு விசுவாசத்தின் ஓட்டத்திலே, அந்த அழைப்பிலே நமக்கு இருக்க வேண்டும். இயேசு எதுக்கு வந்தான்னு அவருக்கு தெரியும், தெளிவா அவருக்கு தெரியும். சாத்தான் எவ்வளவு முயற்சி செய்தான் அதை தடை செய்வதற்கு. He tried in many ways. He was strong. The God's plan. He knows his call. அவர் அழைப்பு எதற்கு அவர் மனிதனாக வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அந்த தெரியும் என்ற ஒரு விஷயம் அவரை பலப்படுத்தியது. If you know the God's plan, dear brother and sister, உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் தைரியத்தோடு, துணிச்சலோடு, விசுவாசத்தோடு, பலத்தோடு நிற்பீங்க. உங்களுக்கு தெரிந்தா. தெரியாமல் போகும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தடுமாறிவிடும், அலங்கோலமாய் போய்விடும். காற்றிலே அகப்பட்ட படகை போல அலையிலே மாட்டி திகைப்போம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் உன் வாழ்க்கையில தெரியுமானால் அது சரியாய் போகும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உன் வாழ்க்கையின் சுக்கான் அவர் கையில இருக்கிறதுனால அவர் he will control your life. ஆகவே விசுவாசத்துல ஒரு நிறைவு, ஒரு தைரியம், you must have the fullness in the faith, in the knowledge of God. கடவுள் மேல் இருக்கிற அந்த அறிவில ஒரு முழுமை, சந்தேகங்கள், தயக்கங்கள் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நீ எதையும் சாதிக்க உன்னால முடியும்.
சந்திக்க முடியாதவர்கள் சாதிக்க முடியாது. சாதிக்க வேண்டும் என்று நினைப்பாயான ஆண்டவருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் ஓட்டத்தை அறிந்து கொண்டு தைரியமாக விசுவாசத்திலே பலம் கொண்டவனாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக பரிசுத்த நாளுக்காக நன்றி. தவச காலங்களிலே உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகள் இதோ சிலுவையின் பாதையிலே ஆண்டவரே நீர் திட்டம் தெளிவுமாய் இருந்தது போல நாங்களே எங்கள் விசுவாச வாழ்க்கையில திட்டம் தெளிவுமாய் வாழ ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும், ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து விசுவாசத்தோடு பலத்தோடு தைரியத்தோடு ஓட ஒப்புக்கொடு. டேக் கேர் and God bless.